அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தல் தொடர்பாகவும் இந்த பொது தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அழைத்து வந்து அவரிடம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிட களம் அமைத்திருக்கின்றீர்கள் என்ற விடயங்களை கேட்கப் போகின்றோம். எனவே அன்போடு வரவேற்கின்றோம் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் திரு கருணாநிதி. வணக்கம். 2024 பொது தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடப் போவதாக தனிப்பட்ட ரீதியில் அறிவித்திருக்கின்றீர்கள். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் போட்டியிடப் போகின்றீர்கள் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுக்க முடியும்? நிச்சயமாக நாளை எங்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது, பொதுக்குழு கூட்டம். அதன் பின்பு நாங்கள் முடிவெடுப்போம் எங்கு எவ்வாறு எங்களுடைய தேர்தல் நிகழ்வில் எங்களுடைய கட்சி அங்கத்தவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று. ஆக எந்த மாவட்டத்தில் போட்டியிடப் போகின்றீர்கள்? நாங்கள் இது முடிவு செய்யவில்லை. ஏனெனில் எங்களுக்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மாவட்டத்தில் தான் அவர்கள் போட்டியிட முடியும். இன்னொரு மாவட்டத்துக்கு சென்றால் அவர்கள் அங்கு மக்கள் அறியவில்லை அல்லது அவர்களுக்கு அங்கு செல்வாக்கு இல்லை. எம்மை பொறுத்தவரை அப்படி அல்ல. இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களிலும் போட்டியிடக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்கும் போட்டியிடலாம், காலியிலும் போட்டியிடலாம். அப்படி என்றால் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. நீங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிட முடியும் என்று தெரிவிக்கின்றீர்கள். கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட முடியும்? அந்த 25 மாவட்டத்தில் கொழும்பு மாவட்டமும் ஒன்று தான். அதான் நான் கேட்குறேன். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு தனி ஒரு சுயாதீன குழுவுக்கு கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் வேண்டும். பெற முடியுமா? பெற முடியுமா என்றால் அதற்குரிய சூழ்நிலை களம் இருக்கின்றது. ஏன் முடியாது? கடந்த ஜனாதிபதி தேர்தல் நீங்கள் எடுத்து பாருங்கள். சுமார் 4 லட்சம் வாக்குகளை பெற்ற அனுரகுமார இன்று நாட்டின் ஜனாதிபதியாக சுமார் 50 லட்சம் அளவு வளர முடியுமாக இருந்தால் 5 வருடத்தில் ஏன் எங்களுக்கு 60,000 வாக்கு பெற முடியாது? சந்தேகமான கேள்விகளை கேட்காதீர்கள். நம்பிக்கையாக கேளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்க. இல்லை, அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகிவிட்டார். அனுரகுமார திசாநாயக்க 4% பெற்று இந்த தேர்தலில் 56 லட்சம் வாக்குகளை பெற்றார். அது அவரோடு உங்களை கட்சி ஒப்பிடுகிறீர்களா? நிச்சயமாக ஒப்பிட வேண்டும். எல்லோருக்கும் தகுதி, அதிகாரம், அந்தஸ்து இருக்கின்றது. இவருக்குத்தான் இது இருக்கிறது என்று அல்ல. இப்போ ரணில் விக்ரமசிங்கே என்ன கூறினார்? கடந்த காலம் நான் பெரிய படித்தவன், பலகால அனுபவம் உள்ளவன், மாமேதை என்றெல்லாம் கூறினார். இப்போது எங்கே அந்த ரணில் விக்ரமசிங்கே மக்களால் தூக்கி எறியப்பட்டார். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கு மக்கள் வாக்களித்தால். காரணம், அவருடைய உண்மை, நேர்மை, திறமை, சமூகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்று தூரநோக்கு சிந்தனையோடு செயல்படுகின்றார். அப்படிப்பட்டதான் அதே போல்தான் நாங்களும் செயல்படுகிறோம். ஆகவே மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். கடந்த காலங்களில் இந்த நாட்டில் நடந்த அரசியலை தான் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றால் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டார்கள். காரணம், அவர்கள் பணம் கொடுத்து விட்டார்கள். யாருக்கு பணம் கொடுத்தார்? அனைத்து அரசியல்வாதிகளும், ஊடகங்களுக்கு தெரியும் யாருக்கு பணம் கொடுத்ததாக சொல்கின்றனர். அதாவது இப்போ அரசியல்வாதிகள் பணம் கொடுக்கின்றார்கள், பணம் கொடுத்து தான் தேர்தலுக்கு அழைத்து வருகின்றார்கள் மக்களை என்றால் நீங்கள் யாராவது பார்த்தீர்களா? நேரடியாக கண்டீர்களா? சிலவற்றுக்கு சாட்சிகள் கிடையாது. ஆனால் மக்களுக்கு தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும். ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் அரசியல்வாதிகளுக்கு பயந்து கொண்டு இவை தெரிவிப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் பொதுவாக ஒரு மாவட்டத்தில் சுமார் 10 பேர் குறையாமல் ஊடகவியலாளர்கள் ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் இருக்கிறார்கள். அங்கு நடக்கும் பிழைகள் அனைத்தையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் தலைமை காரியாலயங்கள் தனக்கு தேவையானவர்களுக்கு செய்த பிழைகளை காப்பாற்றி அதை ஒளிபரப்ப மறுப்பது தான் உண்மையான ஊடகங்கள் இங்கே நடைபெறுகிறது. இலங்கை உங்கள் ஊடகம் எப்படி என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக நடைபெறுவது அதுதான். உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. தாங்களுக்கு தேவையற்றவர்கள், தாங்களுக்கு விரோதியாக அல்லது தங்களுடைய அரசியல் நண்பர்கள் தெரிவிப்பதன் மூலமாக அவர்களை பழிவாங்கும் முகமாக அவர்களுக்கு தெரிவித்தால் கருத்துகள் இருக்கலாம். அதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மற்றவர்கள் செய்யும் சிறிய தவறுகளை கூட பெரிதாக காண்பிக்கிறார்கள். இருக்கலாம். ஆனால் நீங்கள் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஒரு இடத்தில் நான் திருத்திக் கொள்கின்றேன். நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மத்தியஸ்தமாக செயற்பட்ட தொலைக்காட்சியாக சியத்த டிவி பெயர் வாங்கியது, சியத்த நியூஸ் பெயர் வாங்கியது. காரணம், எல்லா வேட்பாளர்களுக்கும் சம அளவிலான நேரத்தை ஒதுக்கியதில்
சியத்த டிவி சிறந்த இடத்தில் இருந்தது, முதல் நிலையில் இருந்தது. நான் சொல்கின்றேன், மற்ற தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் எவ்வாறு என்று எமக்கு தெரியாது, எமது நிலைப்பாட்டை நான் சொல்கின்றேன். நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஊடகங்களில் இருந்தவர்களுக்கு அறிமுகமானவர்கள் தேர்தல் கேட்கின்றார்கள். சில நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். தேர்தல் காலத்தினிலே அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள் என்பதை விட செய்தி ஆசிரியர்களுக்கு. எனவே அவர்களுக்கு தேவையானவர்களை தான் அவர்கள் இடம் கொடுக்கின்றார். சரி. எனவே இவ்வாறான நிலை இந்த நாட்டில் ஒளியும் வரை இந்த நாட்டில் விமோசனம் கிடையாது. சரி. அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்பொழுது இன்று இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய நாள் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் சரியாக 5 நாட்கள் இருக்கின்றது வேட்புமனு முடிவடைவதற்கு. நீங்கள் எப்பொழுது வேட்புமனு கையளிக்க போகின்றீர்கள்? அதைத்தான் நான் கூறியேன் முன்பு உங்களுக்கு. நாளை எங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அதன் பின்பு நாங்கள் தீர்மானிப்போம். அதாவது சாதாரணமாக எந்த மாவட்டத்தில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று இருக்கின்றன? நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சியில் மாத்திரமல்லாமல் பல தொலைக்காட்சிகள் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். எந்த மாவட்டத்தில்? அனைத்து மாவட்டத்திலும் நாங்கள் போட்டியிடுக்க தயாராக இருக்கின்றோம். அது சம்பந்தமாக நாளை முடிவெடுப்போம். சரி. இவ்வளவு அதன் பின்பு நிச்சயமாக நாங்கள் உங்களை தொடர்பு. இவ்வளோ மாவட்டத்திலும் போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் சொல்கின்றீர்கள். 25 மாவட்டங்களில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும். எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இன்னமும் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் எமது தலைமுறை கட்சி பதிவு செய்யப்படவில்லை? இது சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை. அந்த சட்ட ரீதியான பிரச்சனைக்கு எவ்வளவு காலம் செல்லும்? அது சொல்ல முடியாது. தீர்மானிப்பது நீங்களோ நானோ அல்ல, தேர்தல் ஆணையாளர். காரணம் என்னவென்றால், இதே நிகழ்ச்சிக்கு நீங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு முதல் வந்திருந்தீர்கள், 2020. அப்பொழுதும் நாங்கள் கேட்ட கேள்வி, ஏன் தேர்தல் ஆணையகத்தில் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை? இதே நீங்கள் இந்த கேள்வி ஒரு அருமையான கேள்வியாக இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் ஒரு அழகான கேள்வியாக தெரிகிறது. இந்த கேள்வி நீங்கள் என்னிடம் கேட்பதை விட தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டால் நான் தலைவர் இல்லையே திரு கருணாநிதி அவர்களே. இல்லை, நீங்கள் நான் உங்களுக்கு அழகாக தெளிவாக பணிவாக உங்களுக்கு ஏற்கனவே பதில் கூறியிருக்கின்றேன். இது அனைவரும் அறிந்தது. இந்த நாட்டில் தேர்தல் ஆணையாளர் தான் தீர்மானிப்பார். ஏன் கால தாமதமாகிறது? அது அவரிடம் தான் கேட்க வேண்டும். அப்படி கால தாமதமாக என்னுடைய கட்சி மாத்திரமல்ல, சுமார் 15-20 கட்சிகளுக்கு மேல் விண்ணப்பித்து நிராகரிக்கப்படுகின்றன. அப்படி தேர்தல் ஆணைக்குழுவிலே ஒரு கட்சியை பதிவு செய்வதற்கு தாமதமாகின்றது என்றால் நீங்கள் தமிழ் கட்சி என்பதாலா அல்லது தலைவர் தமிழ் என்பதால்? இல்லை, அப்படி இல்லை. தமிழ் கட்சி, சிங்கள கட்சிகள் எல்லாமே இருக்கின்றன. இங்கே பல பின்புலங்கள் இருக்கின்றன. இலங்கையில் கடந்த காலங்களிலே ஜனாதிபதிக்கு தேவையானவர்களுக்கு உடனடியாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டது. உதாரணமாக பிள்ளையானின் கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், இந்த கட்சி ஜனாதிபதிக்கு தேவையானவராகவும் அந்த பகுதியில் அவரை வைத்து இயக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக கட்சி ரெஜிஸ்டர் செய்தார்கள். ஆனால் அதன் பின்பு பல தமிழ் கட்சிகள் போட்ட போதும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, 2020ஆம் ஆண்டு உங்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாய்ப்பு வழங்கப்பட்டது. கட்சி எங்களுடைய சின்னம் கட்சி ரெஜிஸ்டர் செய்யாதனால், பதிவு செய்யப்படாதனால், சின்னங்கள் இல்லாதால் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து போட்டியிடலாம் என்று சிந்தித்து செயல்பட்டோம். ஏன் நீங்கள் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியோடு சேரவில்லை? சேராததற்கான காரணம் என்ன? அப்போது நான் குறிப்பிடுவது 2020 பொது தேர்தல். நான் கட்சியில் தேர்தல் வேட்புமனு கொடுத்து அதன் பின்பு வாபஸ் வாங்கிவிட்டேன். எங்களுக்கு மற்ற கொள்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆகவே நான் ஒதுங்கிவிட்டேன், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் திரு கருணாநிதி அவர்களே, அனுரகுமார திசாநாயக்க அவர்களது கொள்கைகளும் உங்களது கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொள்கைகள். நிச்சயமாக. அப்படி என்றால் ஏன் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி, நான் சொல்வது மக்கள் விடுதலை முன்னணியில் அல்ல, தேசிய மக்கள் சக்தியில் ஒரு அங்கமாக நீங்கள் சேர முடியாது? இல்லை, அது தனிப்பட்ட கருணாநிதி எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. இது நான் என்னுடைய மனதில் உள்ளதைத்தான் நான் கூறுகின்றேன். ஆகவே இது கருணாநிதியின் முடிவாக இருக்க முடியாது. என்னுடைய முடிவுகளும் இருக்கின்றன. இது அரசியல் கட்சி, இங்கே பொதுக்குழு இருக்கின்றது. இவர்களிடம் கேட்டுத்தான் நான் எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. தான் தோன்றித்தனமான அரசியல் கட்சி தலைவராக நான் செயல்பட விரும்பவில்லை. நாம் அடுத்த கேள்விக்கு வருவோம். கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நடக்கின்றது. கொழும்பு மாவட்டத்திலே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் பாராளுமன்ற ஒருவர் மட்டுமே தெரிவு செய்யப்படும். இஸ்லாமியர்களில் 2 தெரிவு செய்யப்படுகின்றார்கள், முஜிபுர் ரஹ்மானும் மரிக்காரும். ஆனால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்படுகின்றார். அதே போன்று ஒரு ஆசனம் கிடைக்கின்றது தேசிய மக்கள் சக்திக்கு. அதில் அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றம் சேர்க்கிறார். கம்பா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் எந்த ஒரு தமிழ் ஆசனமும் கிடைக்கவில்லை. போட்டியிட்டார்
தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் போட்டியிட்டார். ஆனால் அவருக்கு வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த மாவட்டத்தில் கூட 67,000 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி விஜித ஹேரத் பாராளுமன்றம் வருகிறார். ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைத்தது. உங்களது போட்டி எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு சுயாதீனமாக களமிறங்கினால் எப்படி இருக்கும் அந்த போட்டி? நாங்கள் தமிழ் வாக்குகளை மாத்திரம் நம்பி தேர்தல் நிச்சயமாக களமிறங்கவில்லை. எமது கட்சி பெயர் தமிழ் பெயர் அல்ல. தமிழ் தேசியம் அல்லது வடக்கை காப்போம், கிழக்கை காப்போம், கொழும்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட மனோகணேசன் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. மலையகத்தில் திகாம்பரம் போன்றவர்கள் கட்சிகள் ஆரம்பித்தார்கள். எமது கட்சி அப்படியானதல்ல. நீங்கள் கேட்கும் கேள்வி தவறானது. நான் ஏற்கனவே கூறியிருக்கோம், எமது தலைமுறை கட்சி. அது சரி, இது தேசிய நாடளாவிய ரீதியில் உள்ள கட்சி. தமிழர்களுடைய வாக்குகளை நம்பி மாத்திரம் இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. இது தமிழ் கட்சி அல்ல. அது மன்னிக்கவும், நான் கட்சியின் பெயரை குறை சொல்லவில்லை. உங்களால் 60,000 வாக்குகளை எவ்வாறு பெற முடியும் என்று தான் கேட்டேன். நான் எனது தரப்பில் இருக்கக்கூடிய கேள்வி. நிச்சயமாக மக்கள் வாக்களித்த, இப்போ எனக்கு போலியாக கூட கூறலாம், எனக்கு 1,00,000 வாக்கு கிடைக்கும் என்று அப்படி சொல்ல முடியாது. மக்கள் வாக்களித்தால் வெற்றி பெறலாம், மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் தோல்வி. அது ஒரு பின்னடைவு, அவ்வளவுதான். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தலில் களமிறங்கவில்லை. நாங்கள் பாராளுமன்றம் சென்று தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அல்லது பாராளுமன்றம் சென்று தான் அரச வரப்பிரசாதங்களை பெற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவசியம் தேவையில்லை. சுகபோக வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 3 பரம்பரையினுடைய பாட்டனார், என்னுடைய தகப்பனார், நான். ஆகவே நாங்கள் அரசாங்கத்தில் சென்று அமைச்சர் பதவி எடுத்துத்தான் பென்ஸ்காரில் போக வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அல்லது பெரிய வீடுகளில் வாழ வேண்டும், பங்களா வீடுகளில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இப்போ இருப்பதும் அப்படியான வீடுகளில் தான். ஆகவே அரசியல் எங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமோ அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்றதல்ல முக்கியம். இந்த நாட்டில் நடக்கும் அநீதிகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் எமது தலைமுறை கட்சி. சரி, எமது தலைமுறை கட்சி அநீதியை இல்லாமலாக்குவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்னும் நிறைய பேச இருக்கின்றது. இடையிலே அவர் குறிப்பிட்டார், மனோ கணேசன் கட்சி கொழும்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நிச்சயமாக முதலாவதாக மேல் மாகாணத்தில் மாத்திரம் அவர்களுடைய சேவைகள் இருந்தன. மன்னிக்கும், அது தொடர்பாக நாங்கள் ஒரு சிறு விளம்பர இடைவேளையின் பிறகு பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கின்றது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்கள் கலந்து கொள்கின்றார். முதலாவது சுற்றிலே நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது இந்த மனோ கணேசனது கட்சி கொழும்புக்கு மட்டும்தான் என்று சொல்கின்றீர்கள். அப்படி என்றால் மனோ கணேசன் எல்லா இடங்களுக்கும் அவரது சேவைகள், அதாவது மனோ கணேசன் அது அல்ல, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சேவைகள். அது தமிழ் முற்போக்கு முன்னணி என்பது ஒரு கூட்டு. அவர் முதலாக ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஜனநாயக, இது ஒரு பேர் ஒன்று, ஜனநாயக மக்கள் முன்னணி. அது அந்த கட்சி முதலாவதாக கொழும்புக்கு மேல் மாகாணத்தில் மாத்திரமே தாங்கள் சேவை செய்த ஒரு காலத்தில். அதைத்தான் ஒரு ஆரம்பம். மேல் மாகாண மக்கள் முன்னணி, மேல் மாகாண மக்கள் முன்னணி. எனவே எங்களுடையது மேல் மாகாணம், வட மாகாணம், கிழக்கு மாகாணத்துக்கானது, வடகிழக்கு மாகாணத்துக்கானது, தென் மாகாணத்துக்கானது, மத்திய மாகாணத்துக்கானது கிடையாது. இது தேசிய கட்சி. எங்களுடைய நாடளாவிய ரீதியில் 25 மாவட்டம், 9 மாகாணத்துக்கான கட்சி இது. எனவே அப்படி அங்கு தான் கேட்போம், இங்கு தான் கேட்போம் வந்தால எங்கும் கேட்கலாம். சரி, கொழும்பை தவிர நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களது கட்சியை பற்றி பேசியிருக்கின்றீர்கள்? அனைத்து மாவட்டத்திலும், காலியில் கூட பேசியிருக்கிறோம். அங்கும் எங்களுக்கு அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். காலியிலும் இருக்கிறார்கள், பாத்தரையிலும் இருக்கிறார்கள். எனவே இதை விட வேறு ஒன்று நான் சொல்வதற்கு இல்லை. அதாவது வேற கட்சிகளுக்கு ஒருவரும் இல்லை. அப்படி தமிழ் கட்சிகளுக்கு, தமிழ் கட்சி அல்ல. ஏற்கனவே நான் கூறினேன் உங்களுக்கு, நீங்கள் தமிழ் ஊடகமாக இருக்கும் போது தமிழர்களை நீங்கள் அழைத்து வந்து இவ்வாறான நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்தும் போது தமிழ் என்றார்கள். நாங்கள் தமிழ், சிங்களம், முஸ்லீம் அனைவரோடும் இணைந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எங்களோடு இணைந்தால் மாத்திரம், எங்களை எதிர்த்தால் எவராக இருந்தாலும் நாங்கள் தைரியமாக எதிர்ப்போம். ஆனால் அந்த மாதிரியான நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை. அதாவது சிங்களவர்கள் முஸ்லீம்களை சேர்த்து கொண்டு பயணிக்க கூடாது என்ற நிலைப்பாடு எங்களிடம். நான் அதை கூறவில்லை. நீங்கள் தமிழ் வாக்குகளை பெற முடியும் என்று கேட்கின்றீர்கள். ஏன்னா நீங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் போகின்றீர்கள். என்னுடைய பெயர் சிதம்பரம் கருணாநிதி என்பவர் பாராளுமன்ற உறுப்பினரை உரிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அது சரி, தமிழ் பாராளுமன்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கைக்கு ஒரு கட்சி இருந்தது. அவர் சிங்களவர். ஆனால் அவர் இனிமேல் அப்படி அல்ல. அவர் தமிழ், முஸ்லீம், பரங்கி, அனைவரும் சிங்களவர்களுக்கும் தான் ஜனாதிபதி, பொதுவானவர். இப்படி இருக்கும்போது கடந்த 2020 பாராளுமன்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலே வெற்றி பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களில் இறுதியான இடத்தை பிடித்துத்தான் மனோ கணேசன் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்றார். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இதே நீங்கள் குறிப்பிட்ட ஏனைய வாக்குகள் அவருக்கு கிடைத்திருந்தால் அவர் முதல் 5 பேருக்குள் அல்லது முதல் 7 பேருக்குள் வந்திருக்கலாம். ஆனால் இவர் ஏன் பின்தள்ளப்பட்டார் என்றால் தமிழ் வாக்குகளை மட்டும் நம்பியிருந்தார்.
அதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக இல்லை, 100% இல்லை. அவருக்கு அதிகமான முஸ்லிம் வாக்குகள் கிடைத்தன. சார், எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் இறுதியாக வந்தார், இறுதி இடத்துக்கு வந்தார்? காரணம், மக்களிடம் சேவை சரியாக செய்யவில்லை. நீங்கள் மக்களிடையே அணுகுமுறை இதோ இப்போது பாருங்கள், நானும் இந்த கொழும்பில் தான் இருக்கிறேன். இதுவரை நான் மனோ கணேசனை பார்க்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய சப்பாத்து, ஸ்போர்ட்ஸுக்கு போட்டு சப்பாத்தை போட்டு நடக்க முடியாமல் இழுத்து இழுத்து நடந்து கொண்டு மூணாங்குறுக்கு தெருவில் கையை கூட காமிக்காமல் இப்படி ரொபோ போல் அசைத்து கொண்டு போகிறார். எனவே இப்படி போகும்போது அவரை கண்டவர்கள் தனிப்பட்ட விடயங்களை நாங்கள் பேச முடியாது. ஏன் அதே எப்படி தனிப்பட்ட விடயம் என்று நீங்கள் கூறுவீர்கள்? அது அரசியல் மேடைக்காக வந்தவர். அதாவது வாக்கு கேட்பதற்காக, அதாவது அவருக்கு அன்றைய தினம் ஒரு சுக இனமாக இருந்திருக்கலாம், உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். பேசாம மூடிக்கிட்டு வீட்டில் இருங்களே, மற்றவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். ஏன் முடியாதை நீங்கள் செய்கிறீர்கள்? உங்கள் கட்சியில் திறமையானவர்கள் இல்லையா? அப்படியானால் நீங்கள் மட்டும்தான் சாகும் வரை பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டுமா? உங்கள் கட்சியில் எவரும் போகக்கூடாதா? இவ்வாறான சுயநலவாதத்தில் தமிழர்கள் செயல்படுவதால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போகிறது. நீங்கள் அனைவருக்கும் சேவை செய்யுங்கள். ஆனால் தமிழர் என்ற பெயரிலே செய்யும் போது ஒரு 50% தமிழர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுவரை நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கிறீர்கள். இந்த நாட்டில் பல ஊடகங்கள் இருந்திருக்கிறீர்கள். தலைமை அதிகாரியாக மனோ கணேசன் செய்த பல சேவைகளுக்கு முடியுமானால் நீங்கள் கூறுங்கள், நான் கேட்டுள்ளேன். அதாவது மனோ கணேசன் செய்த சேவை, மாகாணத்திலே அவர் ஒரு பாராளுமன்றத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. மனோ கணேசன் செய்த சேவையை பட்டியலிடுவதல்ல எனது தொழில். இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டதற்காகவும் என்னால் சொல்லவும் முடியாது. காரணம், அவர் வேறொரு அரசியல் பாதையில் செல்கிறார். அரசியல் பாணி அல்ல, மக்களை சரியாக சந்திக்காதவர் அவர். அவர் மூன்றாம் குறுக்கத்தில் என்னுடைய கண்ணால் பார்த்து நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன். அவர் கையை காமிக்கும் போது மக்கள் உள்ளே செல்கிறார்கள் கடையில் இருந்து. ஏனால் இவர் முகம் பார்க்கக்கூடாது என்று இவ்வாறாக மக்கள் மத்தியில் ஒதுக்கப்படுகின்றார். தமிழர்கள் வாக்களிக்காதற்கு காரணம் அதுதான். மக்கள் மத்தியில் மனோ கணேசன் ஒதுக்கப்படுகின்றார். மூன்றாம் குறுக்கு தெருவில் நடந்து போகும்போது வாசலில் நின்றவர்கள் உள்ளே சென்று விடுகின்றார்கள் என்றெல்லாம் கூறுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் சென்றால் அவர்கள் கை காட்டுகிறார்கள். காட்டலாம், இன்னும் செல்லவில்லை. பார் வழங்கப்பட்டது, ஒருவர் ஓடிவிட்டார், ஒரு ஆசிரியர். உங்களுக்கு தெரியும், பார் வழங்கப்பட்டது தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார், யாரும் தவறான செய்திகளை பரப்பினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதாவது வேலுக்குமார் பார் லைசன்ஸ் பெற்றது யாராவது அதை உறுதிப்படுத்தினாலோ அல்லது மேடைகளில் பேசினாலோ அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் என்று. உங்களுக்கு எதிராக நாளை வேலுக்குமார் நடவடிக்கை எடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விளையாடுகிறீர்களா? உங்களுக்கு என்ன, நீங்கள் டிவி பார்க்கவில்லையா நிகழ்ச்சிகளில்? அவர் நேரடியாகவே திகாம்பரம் கூறுகிறார் பார்குமார் என்று. ஏன் அமைதியாக இருங்கள். பார்குமார் ஏன் திகாம்பரத்துக்கு வழக்கு போடவில்லை? ஏன் இதுவரை சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை? எடுத்திருக்கலாமே. நேரடியாக கூறப்படுகிறது, முகத்துக்கு முகம் கூறப்படுகிறது, ஊடகத்திலே ஒளிபரப்பப்படுகின்றது. அப்போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது என்னையா கூற வேண்டியிருக்கின்றது? அப்போது நேரடியாக வழக்கு. உங்களுக்கும் வேலுக்குமாருக்கும் என்ன பிரச்சனை? நான் இதுவரை வேலுக்குமாரை பார்த்ததும் இல்லை, நேரடியாக பேசியதும் கிடையாது. சமூக விரோதி யாராக இருந்தாலும், மக்களிடம் வாக்கை பெற்று மக்களை ஏமாற்றுபவன் எவனாக இருந்தாலும் நான் பேசுவேன். அதே நேரத்தில் ஒரு ஊடகவியலாளர்களாக எங்களுக்கும் கடமை இருக்கின்றது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் வேலுக்குமார் பார் லைசனை பெற்றார் என்பது. நாங்கள் பார்குமார் பெற்றார் என்று கூறுவதைத்தான் கூறுகிறோம். நானும் என்னிடமும் எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மக்களுக்கு அவர் சரியான முறையில் அவர் சேவை செய்யவில்லை. தேர்தல் காலங்களில் மாத்திரம்தான் வருகிறார்கள். அதன் பின்பு எவரையும் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. எனவே இவர்கள் சேவையாளர்கள் அல்ல, இவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. இவர்கள் தரகர்களாக, தமிழர்களுடைய தரகர்களாக பாராளுமன்றத்திற்கு சென்று சொத்து சேர்ப்பதைத்தான் கொண்டிருக்கின்றார்கள். இவர் கடந்த தேர்தலில் கூட இவருடைய மனைவியின் சகோதரியின் கணவர் அடிபட்டார். இதே போல் தான் அடிபட்டார், ஒரு காசு பிரச்சனையில். அவர் என்னுடைய நண்பர் சுரேன். யார் சொல்வீர்கள்? சுரேன் என்பவர் வேலுக்குமார் மனைவியின் தங்கையின் கணவர். அங்கும் இந்த மாதிரி காசு பிரச்சனை ஒன்றில் அடிபட்டு ஓடுனார் வீட்டிலிருந்து. எனவே எம்எஸ்டியோடு வந்தவர் அவர் உடனே டிஐஜிக்கு கால் பண்ண எடுத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க போலீஸ் என்ற சொல்லுவேன் என்று கூறிய பிறகு பயத்தில் கீழே விழுந்த குமாரை இழுத்து கொண்டு எம்எஸ்டி ஓடினார்கள். இதுதான் உண்மை. அவருக்கு ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் அடி வாங்குவது வளமையாகிவிட்டது. இந்த முறை அவர் கட்சியில் இருந்த அவரோட கூட்டணியில் உள்ள ஒருவரோடு பிரச்சனைப்பட்டார். ஒரு தமிழர்கள் மொழியாக அல்லாமல் நான் பொதுவாக கூறுகின்றேன், மானமுள்ளவனாக இருங்கள். சாதாரண ஒருவராக இருந்தால் காரியமில்லை. வேலுக்குமார் என்பவர் ஒரு ஆசிரியர் என்று கூறுகிறார். டியூஷன் ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர் கிடையாது, டியூஷன் ஆசிரியர். எனவே அந்த டியூஷன் ஆசிரியர் நடந்து கொண்ட முறையை பார்த்தீர்களா?
சரி அவர் அங்கே எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. இல்லாத ஒருவர் விளங்கல வேலுக்குமார் இந்த இடத்தில் இல்லை. இல்லாவிட்டாலும் நீங்கள் ஐதான் பிழை. நான் சொல்வது என்னவென்றால் வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும், இதை கருணாநிதி அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். கருணாநிதி அவர்களை நான் சொல்வது என்னவென்றால் வேலுக்குமார் அவர்கள் இந்த இடத்தில் இல்லை, அல்லது அவர் சார்பில் பேசுவதற்கும் இங்கே ஒருவரும் இல்லை. நீங்க அது என்னுடைய பிழை அல்ல, நீங்கள் அவரை அழைத்திருக்க வேண்டும், அது உங்கள் பிழை. அதாவது அழைத்தது தனிப்பட்ட ஒரு நபரோடு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. ஆகவே நாங்கள் வேலுக்குமாரை எனவே அப்படியானால் நாங்கள் இந்த நாட்டில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ சிங்கள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யும் தவறுகளை பிழைகளை எடுத்து காட்டுவது பிழை என்கின்றீர்கள். அதாவது பேசக்கூடாது என்று பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. அதாவது இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது. அதற்குத்தான் சந்தர்ப்பம் கேட்டோம், நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் பேச மறுக்கிறீர்கள். சரியாக உங்களுக்கு 2 நிமிடத்திற்கு மேல் நீங்கள் ஒருவரை பற்றி பேசிவிட்டீர்கள். வேலுக்குமார் இனிமேல் வேலுக்குமாரை பற்றி பேசக்கூடாது. இல்லை, இனி வேறாவது யாராவது ஊழல் செய்தால் அவரை பற்றி பேசுங்கள். நான் இது ஒரு கடுமையான சட்டமாக இருக்கிறது. இங்கே ஜனநாயகத்தை நான் பார்க்கவில்லை. இல்லை கருணாநிதி அவர்களே, இது சட்டம் அல்ல, இது சட்டம் அல்ல. இங்கே இல்லாத ஒருவரை ஊடக சுதந்திரம் அரசாங்கம் கொடுப்பதில்லை. இந்த நாட்டின் ஜனாதிபதிகள் ஊடகத்தை நசுக்கிறார்கள் என்று கூறும்போது நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இருந்து கொண்டு ஒரு ஜனநாயகத்தை பேசும் என்னை நீங்கள் நசுக்குகிறீர்கள். உங்களை நசுக்கவில்லை. ஒரு மனிதர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுவதில் பலன் இல்லை. அப்படி அவரை அழையுங்கள். இப்பொழுது அழைக்க முடியாது. எதுவுமே பேச முடியாது. அடுத்த விடயத்தை மாத்திரம் தான் நாங்கள் பேசலாம். இந்த நாட்டில் நடக்கும் அநீதி அட்டூழியங்களுக்கு எங்களால் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள். மறக்கவில்லை. இப்போ அடுத்த கேள்விக்கு நான் செல்கின்றேன். இப்பொழுது நீங்கள் சொல்கின்றீர்கள் அவர் இப்படி செய்தார், இவர் ஊழல் செய்தார், அவர் அநீதி, நீங்கள் பணம் சம்பாதிக்க வரவில்லை, எல்லா விடயமும் முற்றிலும் உண்மையானது என்று வைத்துக் கொள்ளும். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறுகிறார். 15ஆம் தேதி அவருடைய விருப்ப வாக்குகள் எண்ணப்படுகின்றது. அதிலே வெற்றி பெற்றார் என்று தெரிய வருகிறது. பாராளுமன்றம் செல்கிறார். பாராளுமன்றம் சென்ற பிறகு இந்த அநீதிகளுக்காக குரல் கொடுப்பீர்களா? பாராளுமன்றம் சென்ற பிறகு ஒரு கருணாநிதியாக அல்லது எமது தலைமுறை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக என்ன செய்ய போகின்றேன்? நான் உண்மையாகவே மக்கள் மத்தியில் பிரபலமானது அரசியலில் அல்ல. இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரையும் மக்களுக்கு தெரியாது. இந்த நாட்டின் ஜனாதிபதியை கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் தெரியும், இந்த நாட்டுக்கு மாத்திரமே, வெளிநாட்டிலும் தெரியாது. அதுக்கு பிறகு அவர் பாராளுமன்ற உறுப்பினராகித்தான் இப்போது நாட்டில் ஜனாதிபதியாகி வந்திருக்கின்றார். நான் ஒரு தற்பாதுகாப்பு கலை ஆசிரியரும் ஆலோசகருமாக இருக்கின்றேன். அது இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவிலும். எனவே அரசியல் தான் முக்கியம் என்பது என்னுடைய கிடையாது. எனக்கு உண்மையாகவே முக்கியமானது என்னுடைய தற்பாதுகாப்பு கலை தான். எனவே நாங்கள் எங்கு சென்றாலும் மிக நேர்மையாகவும் இதே கருணாநிதி தான் நீங்கள் எப்பயும் பார்க்கலாம். அங்கே மாஸ்டர் என்று கூப்பிடுவார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னும் நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெறப் போகும் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கிலே, முக்கியமாக கிழக்கு மாகாணத்திலே நீங்கள் உங்கள் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தீர்கள், ஞாபகம் இருக்கிறது நிச்சயமாக. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல, அனைத்து பகுதியிலும் இருக்கின்றது. நான் பிறந்து வளர்ந்த ஊரே கண்டி மாவட்டம். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஏன் நீங்கள் உங்களது அரசியல் நடவடிக்கையில் கிழக்கு மாகாணத்திற்கு அல்லது மட்டக்களப்பிற்கு வெளியே கொண்டு வந்தீர்கள்? இல்லை, அங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. எங்கும் நாங்கள் வெளியே கொண்டு வரவில்லை. நான் இப்போது வியாபார ரீதியாக நான் கொழும்புக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன். என்னுடைய வியாபாரங்கள் பார்வையிட வேண்டும் என்பதற்காக நேரடியாக. இதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த விடயத்தை நான் கூறுவதால் நீங்கள் கோபப்படக்கூடாது. நான் கோபப்படவில்லை. நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு வேகமாக பதிலளிக்க வேண்டிய ஒரு நிலை குறுகிய காலம் இருக்கின்றது. எனவே நான் வேகமாக பேசுவது நீங்கள் கோபமாக நினைத்தால் அது உங்கள் தப்பு. மன்னிக்கவும். சரி, அதாவது கருணாநிதி அவர்கள் மட்டக்களப்பை பிறப்பிடமாக இல்லாதவர், ஆகவே தான் அவருக்கு இங்கே அரசியல் செய்ய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அது உண்மை? அது ஒரு முட்டாள்தனமான பதிலாகவே நான் பார்க்கின்ற மக்கள் கூறியவரை ஹக்கீமை எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாவலப்பட்டியில் பிறந்தார், கண்டியிலே தேர்தல் கேட்டார், அம்பாறையில் தேர்தல் கேட்டு வெற்றி பெற்றவர். எனவே இந்த நாட்டில் ஒரு தேசிய தலைவர். நீங்கள் அப்படி கூறுவது பிள்ளை. தேசிய தலைவருக்கு தான் என்பது இல்லை, யாருக்கும் கேட்கலாம். உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்களும் கேளுங்கள். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது.
எனவே இல்லை, அது நீங்கள் காரணம் இல்லை என்று சொல்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் பின்னடைவு ஏற்படவில்லை. எனக்கு தேர்தலை கேட்கவில்லை, கேட்டால் தான் பின்னடைவு. எனவே தேர்தலில் பின்னடைவு படாதவர்கள் இருக்கின்றார்களா? பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோல்வியடைந்தார்கள் நாட்டில், பிறகு வெற்றி பெற்று உங்கள் கட்சியிலே எதிர்பார்த்தார்கள் நீங்கள் மட்டக்களப்பிலே தேர்தலில் போட்டியிடுவீர்கள். அது போடலாம், எதிர்காலத்திலும் போடலாம், அதில் முடிவு பண்ணவில்லை. வருகின்ற தேர்தலிலும் மட்டக்களப்பிலே அது எங்கும் நடக்கலாம். அது தனிப்பட்ட நபர், அதுதான் ஏற்கனவே கூறியது போல் தனிநபர் முடிவெடுக்கும் அரசியல் கட்சிகள் போல் அல்ல எங்களுடையது. அப்போ மட்டக்களப்பிலே நீங்கள் போட்டியிட்டால் பிள்ளையான், வியாழேந்திரன், சாணக்கியன் இவர்களை போட்டி போட்டு கோவிந்தனை மறந்து விட்டீர்கள். கோவிந்தன், கருணாகரன் இவர்களோடு போட்டியிட்டு உங்களால் வெற்றி பெற முடியும். அவர்கள் கொம்பு இருக்கின்றது. அவர்கள் ஆண்டவன் கிருபையில் வந்திருக்கின்றார்களா, அல்ல கடவுளுடைய சிபாரிசில் வந்திருக்கின்றார்களா? இல்லை, வெறும் 17,000 வாக்குகளை பெற்று பிள்ளையான் படுதோல்வி அடைந்தார். தேர்தலில் இதற்கு முதல் தேர்தலில் 2வது முறை 57,000 வாக்கு எடுத்து வெற்றி பெற்றார். சாணக்கியன், நீங்கள் கூறும் சாணக்கியன், இந்த ஊடகங்களை காமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பவனுக்கு அந்த சாணக்கியன் வெறும் 1600 வாக்கு பெற்றார். மஹிந்தையோடு சேர்த்து தேர்தல் கேட்டபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலமாகத்தான் 33,000 வாக்கு பெற்று பாராளுமன்றம் சென்றார். எனவே இதையும் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அவர் மட்டக்களப்பில் பிறந்தவர் என்று கூறுகிறார். அவருடைய தகப்பனார் மட்டக்களப்பு, அவர் பாட்டனார் மட்டக்களப்பு, அவர்கள் பரம்பரையிலிருந்து வெறும் 1600 வாக்குகளை பெற முடிந்தது அவரால். எனவே சொந்த ஊரில் பிறந்தவனுக்குத்தான் வெற்றி பெற முடியும், அவனுக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எவராது நினைத்தீர்களே, ஆனால் அது மடமை. சரி, அடுத்த கேள்விக்கு நாம் செல்வோம். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது நிறைய வாய்ப்புகளை பெறுவதற்கு எல்லா கட்சிகளும் முயன்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சித்து வருகிறது. சில நேரத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தை கைப்பற்றினால் அல்லது தேசிய மக்கள் சக்தியின் பிரதமரோடு கூடிய அரசாங்கம் உருவானால் இந்த நாட்டில் என்ன சரி மாற்றங்கள் ஏற்படும்? இப்பொழுது இருக்க மாற்றங்களையும் தாண்டி நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மாற்றங்கள். ஊழல்வாதிகள், அநீதி அனைத்தும் இல்லாது ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே உண்மையாகவே சுதந்திரத்துக்கு பின்பு இந்த நாட்டில் ஒரு நியாயமான ஜனாதிபதியாகவே நாங்கள் அனுரகுமார திசாநாயக்காவை பார்க்கின்றோம். காரணம், சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருந்தாலும் அவரும் ரணிலோடு இருந்தவர் தான். அதோடு அவரோடு இருப்பவர்கள் எல்லாம் சிரேஷ்ட அமைச்சர்கள் ரணிலோடு இருந்து பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்களும் பேரை கெடுத்து கொண்டவர்களும் தான் இருக்கின்றார்கள். அதேபோல் மஹிந்த வெற்றி பெற்றாலும் அதுதான். ரணில் வெற்றி பெற்றிருந்தால் மஹிந்தையோடு இருந்த பெரும் ஊழல்வாதிகள் தான் இருக்கின்றார்கள். எனவே உண்மையாகவே அனுரகுமார் திசாநாயக்கா போன்றோர் இந்த நாட்டுக்கு வந்தது எங்களுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு சுபீட்சம் ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க பொதுவாக தேசிய மக்கள் சக்தி, அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடுவார்கள். அது உறுதி, எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடுவார்கள். நீங்கள் வாக்கு கேட்கும் அந்த மாவட்டத்தில் கூட இன்னும் உறுதி செய்யப்படவில்லை, கேட்டால் அந்த மாவட்டத்திலும் அவர்கள் போட்டியிடுவார்கள். அப்பொழுது உங்கள் செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான செயற்பாடுகளாக இருக்குமா, அல்லது உங்களது இல்லை நான் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிரானவன் அல்ல என்ற செயற்பாடு இருக்கும்? நாங்கள் எப்போதுமே நேர்மையானவருக்கு எதிரானவன் அல்ல. அனுரகுமார திசாநாயக்கா அல்ல, வேறு நல்ல ஜனாதிபதி இந்த நாட்டில் வந்திருந்தால், உண்மையாக போட்டியிட்டவர்கள் எவருமே நல்லவர்கள் அல்ல, வேறு நல்ல ஒருத்தர் வந்திருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதி என்ற ரீதியிலே நாங்கள் அவருக்கு தலை வணங்குவோம். எங்களுக்கு தேவை இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அவ்வாறான ஒரு செயல் செய்யக்கூடியவர் தான் அனுரகுமார் திசாநாயக்கா. ஆகவே எங்களுக்கு அனுரகுமார் திசாநாயக்காவோடு பகையும் இல்லை, நண்பனும் இல்லை. அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கும் இந்த நாட்டின் தலைவர். எனவே எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் வாக்கு அவர்களுக்கு கேட்கட்டும், அவர்களுடைய கொள்கை குறிக்கோள் இருக்கின்றன, கோட்பாடுகள், நாங்களும் எங்களுடைய சொல்லி கேட்போம். அது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். சில வேளை அனுரகுமார் திசாநாயக்காவின் கட்சி ஆதரவாக தேர்தல் காலத்தில் இறங்குபவர்களை விட நாங்கள் அதிக வாக்கு பெறலாம். அது சொல்ல முடியும், அது மக்கள் தீர்மானிக்க வேண்டும். பேசுவது எங்களுடைய கடமை, நாங்கள் சொல்லுவோம், ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நிலை. இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் மக்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்க்கை ஏற்படும். சரி, இப்படி இருக்கும்போது இதுவரை நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக உங்களை நான் தொலைக்காட்சிகளில் தான் நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் பேசி நான் உங்களது மேடை பேச்சை கேட்க ஆசைப்படுகின்றேன். மேடையில் எவ்வாறு இருக்கும் உங்களது பேச்சு? அடுத்த கிழமை வாருங்களுடைய மேடை பேச்சுக்கு மேடையை தயாரிக்கிற உங்களுக்காக வாருங்கள், மேடை பேச்சை வந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும். அதாவது இப்பொழுது அப்படி என்றால் இவ்வளவு அழகாக சொல்கின்றீர்கள், மேடைகள் எல்லாம் தயாராகிவிட்டது,
அப்பொழுது ஒரு மாவட்டத்தை கூற முடியும் தான், இந்த மாவட்டத்தில் வாக்கு கேட்க போகின்றீர்கள் என்று. பிரேம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு கட்சியின் தலைவர். ம் 25 மாவட்டத்திற்கும் நான் செல்ல வேண்டும். ம் ஒரு மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அந்த மாவட்டத்தில் மாத்திரம்தான் போட்டியிடுவார். ம் என்னை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. நான் தலைவர் என்ற ரீதியிலே 25 மாவட்ட